அது மட்டும் இல்லைங்க, நம்ம தோட்டத்துக்கு இவர் டாக்டர். நம்ம எல்லா செடியுமே வந்து நல்லா வளர வைக்கிறதுக்கும் இவர் உதவி செய்வார். அதே நேரத்தில் ஒரு செத்து போன மாதிரி இருக்கிற செடியும் வந்து காப்பாற்றி வச்சுப்பார். அதனால நம்ம தோட்டத்துக்கு இவர் டாக்டர்னு சொன்னால் தப்பே இல்லை. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஃபெர்டிலைசர் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நான் நிறைய வந்து இயற்கை சார்ந்த ஒரு ஃபெர்டிலைசர் வந்து நான் நிறைய போட்டிருக்கேன். ஆர்கானிக் அவ்வளவும் நான் போட்டது அத்தனையுமே வந்து இயற்கை முறையில் நம்ம வந்து தயாரித்து நம்ம செடிங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் நான் நிறைய போட்டிருக்கேன். அதை சார்ந்தே இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நம்ம செடிகளுக்கு எல்லா வகையான சத்துக்களுமே அதில் நிறைஞ்சிருக்கு. செடி வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி, செடி காய்கறி எதுவாக இருந்தாலுமே அந்த ஒரு ஃபெர்டிலைசர்லேயே நீங்கள் எல்லாமே அந்த செடிக்கு நம்ம கொடுக்க முடியும். அந்த வகையில் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்றத இங்கே பாருங்கள். கத்தாழையை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கத்தாழையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கத்தாழையில் 75 சத்துக்கள் இருக்குது. நம்ம செடிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குது. இதை ஒன்றா என்னெல்லாம் நல்லது, எதுக்கெல்லாம் நல்லது, பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கியாக செயல்படும்னு. அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி 75 சத்துக்கள் இதில் இருக்குது. இதை நான் எப்படி நான் வந்து செடிகளுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றத, எப்படி ரெடி பண்ணி எப்படி கொடுக்க போகிறேன்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு கத்தாழையை எடுத்துக்கோங்க. எடுத்து ஜாரில், மிக்சி ஜாரில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கத்தாழையை நம்ம கூட நிறைய சாப்பிட்ணுங்க. ஏன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்ல சத்துக்கள்லாம் இதில் நிறைஞ்சிருக்கு. நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இந்த கத்தாழையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் இல்லை, எல்லா பிரச்சனையும் சரியாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கத்தாழையில் வந்து அதிகமாக இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம செடிகளுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த கத்தாழை ஜூஸ் வந்து கொடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடிகளுக்கு இருக்கிற பிரச்சனையும் வந்து குணமாயிடும். நம்ம உடம்புக்கும் குணமாயிடும், செடிகளுக்கும் குணமாயிடும். அப்படி ஒரு அற்புதமான சத்துக்கள் வந்து இந்த கத்தாழை ஜெல்லில் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த ஜெல்லை வந்து வடிகட்டிடலாம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. இதனுடைய சக்கையை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதுவுமே வந்து செடிக்கு வந்து நல்ல உரமாக இருக்கும். இதை என்ன பண்ணலான்றதை நான் லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ இதை வடிகட்டிட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஒரு 1 லிட்டர் அளவுக்கு, இப்போ வடிகட்டினதில் நம்ம 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கேனில் ஊற்றிடலாம். இதுலேயுமே வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். ஃபுல்லாக சேர்த்துட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் அரைச்சி இந்த பாட்டிலில் ஊற்றிட்டேன். அதாவது 1 லிட்டர் பாட்டிலில் நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்து ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இது எப்படி நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒன்றா. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு செடிக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல எடுத்ததுமே இது டைரெக்டாக கொடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ஈரமாக ஆகிட்டு அந்த மண்ணெல்லாம் ஃபுல்லாக ஈரமாக ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 1 லிட்டர் தண்ணியை ஒரு 3 செடிக்காக டிவைட் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. ஏன்னா இது நிறைய கொடுக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 செடிக்கு வரா மாதிரி இந்த 1 லிட்டர் ஒரு கணக்குக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு நீங்கள் உங்கள் செடி எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கத்தாழையை எடுத்து 1 லிட்டர் தண்ணி ஆக்கியிருக்கோம் அரைச்சி. இதை ஒரு 3 செடி கொடுக்க போகிறோம். அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 50 தொட்டி இருக்கா, 100 தொட்டி இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. அந்த அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 5 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து எத்தனை நாள் நீங்கள் வச்சு கொடுக்கணும், கெட்டு போயிடுமா அப்படிலாம் கேட்குறீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அதுக்கு என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட கத்தாழை இருக்குது, வீட்லேயே இருக்குன்னா நீங்கள் தினம் அந்த 5 நாளைக்கு ஒரு வாட்டி ஒன்று எடுத்து அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருங்க. இல்லை என்கிட்ட கத்தாழை இல்லை, நான் ஸ்டோர் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்க வேண்டாம். நீங்கள் செடிக்கு கொடுத்துருங்க. 1 மாதத்துக்குள்ளவே நீங்கள் இதை கொடுத்து காலி பண்ணிவிடுங்க.
1 மாதத்துக்கு மேலே வச்சுருந்தா இது தேவையில்லாமல் அந்த பங்கஸ்லாம் வரும், செடிக்கு வந்து அது நல்லதாக இருக்காது. அதனால 1 மாதத்துக்குள்ளே காலி பண்ணிவிடுங்க. என்ன சத்து இருக்குன்றதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். விட்டமின் வந்து அதிகமாக இருக்குது, ஏ இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது. அது இல்லாமல் பி சத்துக்களும் அதிகமாக இருக்குது இதில். இதை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேர் வந்து அதிகமாக போகும், அதாவது ரூட்டு அதிகமாக எடுத்து போகும் வேர். அந்த மாதிரி வேர் போகிறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, செடி வந்து அதிகமான சத்துக்களை வந்து வேர் எந்த அளவுக்கு வந்து விரியுதோ அந்த அளவுக்கு வந்து சத்துக்கள் வந்து செடி வந்து எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, மேலே வந்து வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். ஒரு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலே வந்து வளர்ச்சிகள் வரும். வளர்ச்சி வரும்போது நம்ம தேவையான நம்ம ஒரு பூச்செடியாக இருந்தாலும் சரி, காய் செடியாக இருந்தாலும் சரி, நிறைய வந்து காய்கறியை வந்து எடுக்க முடியும், பூ எடுக்க முடியும். இந்த வளர்ச்சி ஊக்கியாக வந்து இந்த கத்தாழை ஜெல்லு வந்து அவ்வளோ நம்ம செடிகளுக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்போ அதை தாண்டி இப்போ வந்து ஒரு செடி வந்து வளரவே மாட்டேங்குது, அதாவது அந்த செடியே வந்து ஒரு செத்து போகிற நிலைமையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 5 நாளைக்கு வந்து கண்டினியூவாக நீங்கள் அந்த செடிக்கு வந்து காஞ்சி போகிற மாதிரி இருக்கிற செடிக்கு வந்து இதை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. செடி வந்து வேறு லெவலில் வந்து சரியாயிடும், அதாவது குணமாயிடும். இப்போ வந்து குணப்படுத்துகிற சத்துக்கள் வந்து இதில் நிறைய இருக்குது. நம்மளுக்கும் சரி, இப்போ ஒரு உடம்பு முடியலைன்னா நான் சொன்ன முதல்லையே ஆரம்பத்துலேயே இந்த ஜெல்லு வந்து சாப்பிடும்போது எல்லா விதமான நோய்களுக்குமே வந்து குணப்படுத்துகிற மாதிரி ஒரு தன்மை இந்த கத்தாழை ஜெல்லில் இருக்குது. அதேமாரி தான் இப்போ ஒரு நோய் தாக்குதலில் வந்து ஒரு செடி வந்து செத்து போகிற மாதிரி காஞ்சிடுது அப்படின்னும் போது இதை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த செடி வந்து அப்படியே புத்துணர்ச்சி பெறும். அதாவது நோய் குணமாகி இப்போ நம்ம வந்து நல்லாயிட்டோம்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், அந்த மாதிரி அந்த செடியும் வந்து புத்துணர்ச்சி வரும். நீங்கள் வந்து அந்த செடியும் உங்களால் காப்பாற்றி எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு இதில் வந்து பவர் இருக்குங்க. இந்த ஜெல்லு வந்து நம்ம உடம்புக்குமே வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்பு ஏதாவது நோயில் ரிப்பேராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக குணமாகி, அது மட்டும் இல்லை ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இந்த ஜெல்லு வந்து நம்மளை ஆக்கிடும். அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லானது. நம்ம உடம்புக்கே இவ்வளோ வேலை பார்க்குதுன்னா நம்ம செடிகளுக்கு வந்து இந்த ஜெல்லு எவ்வளோ வேலை பார்க்கும். இதனால நீங்கள் வந்து இப்போ மாடி தோட்டத்தில் வந்து நிறைய செடிகள் வைப்போம், அது சரியாக வராமல் காஞ்சி போயிடும். கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து ஒரு செடியை வச்சு காசு கூட நம்ம பார்க்க மாட்டோம். நிறைய நமக்கு பிடிச்சிருந்துன்னு வச்சுங்களேன், நிறைய காசாக இருந்தாலுமே அந்த செடியை வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து வச்சாலும் அது சில நேரத்துங்களில் நமக்கு வந்து பிடிச்ச செடியாக இருந்தாலும் வராமல் போயிடும், செத்து போயிடும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஜெல்லை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட செடியாக இருந்தாலும் நீங்கள் காப்பாற்றி சூப்பராக நீங்கள் அந்த செடியை வச்சு வளர்க்க முடியும். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வளர்ச்சி ஊக்கி, அதே நேரத்தில் புத்துணர்ச்சி, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு செடிங்களுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அது தாண்டி இருக்குது. இதில் நம்ம தோட்டத்துக்கு அருமையான ஃபெர்டிலைசர் இது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தோட்டத்துக்கு இவர் டாக்டர். நம்ம எல்லா செடியுமே வந்து நல்லா வளர வைக்கிறதுக்கும் இவர் உதவி செய்வார். அதே நேரத்தில் ஒரு செத்து போன மாதிரி இருக்கிற செடியும் வந்து காப்பாற்றி வச்சுப்பார். அதனால நம்ம தோட்டத்துக்கு இவர் டாக்டர்னு சொன்னால் தப்பே இல்லை. சூப்பரான ஃபெர்டிலைசரு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். 5 நாளைக்கு ஒரு முறை கொடுங்க, 1 மாதத்துக்கு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. இதை தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. ஒரு லிட்டர் தண்ணியில் இதை கலந்து ஒரு 3 செடிக்கு தான் கொடுக்கணும், அதுக்கு மேலேயும் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எந்த மருந்து தேடி வெளியில் போக வேண்டியதில்லை. இது ஒன்றே போதும் உங்கள் இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். அதேமாதிரி நிறைய ஃபெர்டிலைசர் இருக்குங்க, இயற்கை சார்ந்த வகையில் நிறைய ஃபெர்டிலைசர் இருக்குது. ஒன்று நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நான் அப்படி தான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது பைசா செலவு இல்லாமல் நம்ம தோட்டத்தில் நம்மளே ரெடி பண்ணி ஒரு பொருளும் வந்து ஆர்கானிக் முறையில் நம்ம ஃபெர்டிலைசர்லாம் எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அதை தான் நான் ஒன்று வீடியோவில் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அடுத்தும் நிறைய நீங்கள் இந்த மாதிரி பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ ஃபெர்டிலைசர் இருக்குது, எப்படி நீங்கள் கொடுக்குறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, இன்றைக்கி இதை கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய இருக்குது. இப்படி நம்ம ஒவ்வொரு நாளைக்கு கொடுக்கும்போது அடுத்து 1 மாதம் கழிச்சு தான் இதை கொடுக்குற மாதிரி வரும். அந்தமாரி வகையில் நிறைய இருக்குது. நம்ம எல்லாமே ஒன்று பார்த்துக்கிட்டு வருவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் தாண்டி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கத்தாழை வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும், இல்லாத வீடே இருக்க முடியாது. ஒரு சில வீட்டில் தான் இருக்காது. செடி வச்சுருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக கத்தாழையும் வச்சு வளர்ப்போம். அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மாடி தோட்டம் வச்சுருக்கிற நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் ஒரு 3 வீடியோ வரும், அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள்.